வணக்கம்மா. இன்றைக்கி ஒரு நீர் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு புழுங்கரிசியை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காவை இதை சில்லு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 4-5 பட்டை மிளகாவை கிள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கீத்து எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை மிளகா இது மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தை போட்டுக்குவோம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் பட்டை மிளகாயை போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுலேயேவோ கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த தேங்காயும் அதிலேயே போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். தேங்காயும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். சிலவங்க தேங்காய் திருவி வேணாலும் போடுவாங்க. நாங்கள் சில்லு எடுத்து தான் போடுவோம். இல்லை கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா நாங்கள் மாவில் உப்பு போட்டுட்டேன். அதனால் சும்மா கொஞ்சமாக நான் அதில் போட்டுக்கிறேன். இந்த மாவை தூக்கி இதில் ஊற்றிக்குவோம். மாவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மாவு வதக்குனா கெட்டி ஆகிடும். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். இந்த அளவு ஆகையில் ஆஃப் பண்ணிக்குவோம். ஏன்னா இது பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி பானை அடுப்பில் வச்சுருவோம். அப்புறம் ஒரு தட்டில் ஒரு துணியை போட்டு இது மாதிரி உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இன்னும் தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம உருண்டையில் பிடிப்போம். மாவு ஆறிடுச்சு. அப்படியேவும் ஒவ்வொன்றா எடுத்து உருட்டி இதில் வைப்போம். தண்ணி சூடாகட்டும். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. தண்ணி காஞ்சிட்டு இன்னும் எடுத்து இதில் எடுத்து போட வேண்டியது தான். இது பாருங்க. வதக்கின மாவு தான், கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். வாங்க உருண்டையெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. போதும் வெந்தது. என்ன அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறணுன்னு காமிக்கிறேன். அப்படியே ஒரு உருண்டை எடுத்து பிளேட்டில் வச்சு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக அப்பா கொண்டே கொடுத்தாச்சு. அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படிங்க இருக்குது. சூப்பராக இருக்கா? நல்லா புதுசு புதுசுன்னு இருக்குதுல்ல, நல்லா இருக்குது. சரிங்க, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா.